பாடம் 6 காலை மாலை ஓத வேண்டிய துஆக்கள். ஹஜ்ரத் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் இந்த துஆவை காலை மாலை 3 தடவை ஓதுவாரோ அவருக்கு எதுவும் எந்த தீங்கும் செய்ய முடியாது என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டதாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். தனக்குத்தானே ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறும் துஆ. நமக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்கு இந்த துஆ ஓதிக்கிறாள். எவனுடைய திருப்பெயரின் பொருட்டால் வானத்திலும் பூமியிலும் எதுவும் எந்த தீங்கும் செய்ய முடியாதோ அவனுடைய பெயரை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாதம் ஏற்பட்டிருந்தது. அதுல உஸ்மான் சொன்னாங்களோ, இதுல அஃப்வான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அஃப்வான் அவர்களுக்கு வாதம் ஏற்பட்டிருந்தது. இதை பார்த்த ஒருவர் இந்த ஹதீஸை அறிவித்த உங்களுக்கே வாதம் ஏற்பட்டு விட்டதே என எகத்தாளமாய் கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அறிவித்த ஹதீஸ் முற்றிலும் சத்தியமானது. ஆனால் எனக்கு வாதம் ஏற்பட்டதற்கான காரணம், நான் அன்றைய தினம் இந்த துஆவை ஓதாமல் விட்டுவிட்டேன். ஆகவே அல்லாஹ்வின் நாட்டப்படி எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். இதுக்கே ஒரு தனி ஈமான் வேணும். அந்த நேரத்தில் பொருந்திக்கிட்டாங்கல்ல, எவ்வளவு இது. நம்மளாம் என்ன செய்வோம் தெரியுமா? யாரெல்லாம் உனக்கு எவ்வளோ நான் தொழுகிறேன் அழுகிறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குற, எப்படி கேள்வி கேட்குறோம் அல்லாஹ் இடத்துல. ஆமாம், நம்ம மறுபடியும் சொல்கிறேன், அதாவது இறைவனுடைய தீர்ப்பும் இறைவனுடைய ஏற்பாடும் சரியாக இருக்கும். அப்படி ஒரு கால் தவறாக நம்மளுடைய உள்ளத்தில் தோணுச்சுன்னா இறைவனை குறை சொல்லக்கூடாது, நாமளே குறை சொல்லிக்கிறோம். ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோம், ஏதோ நம்ம விஷயத்தில் நம்ம அமல்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதை நம்ம சரி செஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுமே தவிர படைத்தவனை குறை சொல்லி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரி, ஹஜ்ரத் அபூ சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ஹிம்ஸ் பள்ளிவாசலில் பக்கமாக நடந்து சென்றார். அவரை பார்த்த மக்கள், அதான் தெரியலையே பேரு, ஓகே, இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணியாளர் ஆவார் என கூறினார். உடனே நான் அந்த மனிதரிடம் சென்று, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கேட்ட ஒரு ஹதீஸை எனக்கு கூறுங்கள் என கேட்டேன். அதற்கு அந்த மனிதர் கூறினார், ஒரு முஸ்லிமான அடியான் காலை மாலை இந்த துஆவை 3 தடவை ஓதினால் அவரை அல்லாஹு தஆலா கியாமத் நாளில் நிச்சயமாக மகிழ்ச்சி பெறச் செய்வதாக பொறுப்பேற்றுக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனம் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய்ய வ ரசூலா சேர்த்துக்கிறலாம். ஏன்னா முஹம்மதுன்னு சொல்லும்போது நம்ம ஸலவாத் சொல்லணும்ல அந்த இடத்துல, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அப்படின்னு கூட நம்ம இது பண்ணிக்கிறலாம். இந்த துஆ ரசூலுல்லா கோபமா இருக்கும்போது என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமா இருக்கும்போது இந்த துஆ ஓதி இருக்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருத்தர் அடிக்கடி சொல்லியிருக்கல, ஒருத்தர் ஹஜ்ஜை பற்றி கேட்பார். ரசூலா அப்போ தான் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஹஜ்ஜு பொருளும் ஆரோக்கியமும் சேர்ந்து வந்தால் வருடத்தில் ஒரு முறை ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த சஹாபி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வருடத்தில் ஒரு முறை ஹஜ்ஜு செஞ்சால் போதுமா, இல்லை வருடம் ஹஜ்ஜு செய்யணுமா, அல்லது வாழ்நாள் ஒரு முறை ஹஜ்ஜு செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி மேலே கேள்வி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, முகத்தை திருப்பிக்கிடுவாங்க. இப்போ சொல்லும்போது நபி அவர்கள் சொல்லுவாங்க, நான் ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தா வருடம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஹஜ்ஜு கடமையாய் வாழ்நாள் ஒரு முறை ஹஜ்ஜு செஞ்சால் போதுமானது. ஆனால் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருந்தா, ஒரு ஹதீஸ் இருக்குது, 5 வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹுடைய இல்லத்தை சந்திக்கல அப்படின்னா அவன் துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. அதாவது காசு இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை. சுப்ஹானல்லாஹ். சரியா? கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது எதுக்காக சொல்ல இப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்துருது. நான் சொன்னா அதை ஏற்றுக்கோங்களேன். மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கும்போது உங்களை நான் ஏதாவது சிரமத்திற்கு அல்லாஹ் உண்டாக்கிடுவானோ, நான் சரின்னு சொல்லி இது சட்டங்கள் இன்னும் அதிகமாயிருமோ அப்படிங்கிறதுல ரசூலுல்லாஹ் கோவப்படுவாங்க. அப்போ தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இந்த வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கோவப்படாதீங்க, உங்களை நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை நாங்கள் பொருந்திக்கிட்டோம், உங்களுடைய தூதரை நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டோம், ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதே வார்த்தை அல்லாஹ்வுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அல்லாஹ் மறுமையில் நம்மளை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவன் பொறுப்பேற்றுக்குருவானா. மகிழ்ச்சியாக வாங்க சொல்லும் போது சொல்றோம்ல, ஆமா 3 தடவை சொல்லிடுறோம். ஆமா, கேட்க மாட்டேன், ஏன் தெரியலன்னு. சரிங்கம்மா, அப்போ இந்த துஆ இன்ஷா அல்லாஹ் காலை மாலை ஓத வேண்டிய துஆக்கள்ல 3 தடவை என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ்
ஓதக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். சில துஆக்களை ரசூலுல்லாஹ் எண்ணிக்கையில நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, அதாவது எண்ணிக்கையில சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில துஆக்களை நம்ம எவ்வளவு வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். திக்ருக்கள், துஆக்கள் அதன் அடிப்படையில். அதே போல சில துஆக்களை சந்தர்ப்பமா காலை மாலைனா அப்போதான் நம்ம என்ன செய்யணும், ஓதுறது நல்லது. மற்ற நேரங்கள் நமக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுவதாக தெரிந்தால் ஓதிக்கொள்ளலாம், அது முஸ்தஹபாயிரும். ஆனால் சில நேரம் அந்த சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ் கருத்தில் கொண்டு சொல்றாங்கன்னா அதன் அடிப்படையில் அந்த நேரத்தில் ஓதுவது தான் சிறந்தது. ஹைர். சரி, இந்த 2 துஆக்களை ஒரு காட்டை மட்டும் வாசிச்சு காமிச்சிருங்க. போட்டுக்கிறலாம். நீங்க நிப்பாட்டினீங்கன்னா ரப்பா, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணீங்கன்னா அப்படியே இது பண்ணி வபில் இஸ்லாமி தீனா அபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் விழுகுன்னா சட்டம், ஆனால் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். இப்படி சொன்னோம்னா எப்படி ரப்பவு தீனாவும் அப்படின்னு சொன்னால் எழுதும் போது கரெக்டாக நமக்கு அதுக்கு இது பண்ணுவோம். சரி, ரைட்டு. வாசிங்க பார்க்கலாம். தன்னுடைய தீங்கை விட்டு, தனக்கு ஏற்படும் தீங்கை விட்டு ஓதக்கூடிய துவா பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி. அடுத்து இங்க அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை பெறக்கூடிய துவா ரலிது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. ஓகே, நபியா நிப்பாட்டினாலும் சரி, நபியா வ ரசூலான்னு சொன்னாலும் சரி. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ்.